கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே வீடுகளுக்கு செல்லும் பொது பாதை ஆக்கிரமிக்க முயற்சி. கேட் போட வந்த நபர்களை தடுத்து நிறுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி விடிய விடிய போராட்டம் மேற்கொண்டனர். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே அண்டூர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு செல்லும் பொது பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் இரவு நேரத்தில் கேட் போட வந்த நபர்களை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வராத நிலையில் மாவட்ட ஆட்சியர் நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வந்த பொது பாதையை மீட்டுத்தர கேட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி விடிய விடிய போராட்டம் மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் ஐயக்கோடு கிராமம் அண்டூர் பகுதியில் இந்த பாதையை நாங்கள் ஒரு 100 ஆண்டுகளாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பாதையில் ஒரு 13 வீடுகளும், பாதையின் 2 பக்கம் 13 வீடுகளும் 16 நில உடைமையாளர்கள் உள்ளனர். இந்த பாதையை சில வருடங்களுக்கு முன்பு தனியார் ஒருவர் ஆக்கிரமித்து கேட்டெல்லாம் போட்டு அடைத்தார். இந்த பாதையில் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கான அரசு ஆவணமாக புள்ளிகள் போடப்பட்டுள்ளன. இதை குறித்து பல தடவை அரசு அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. தற்போது ஜமாபந்தி கூட்டத்தில் எங்களுக்கு முந்தைய பிரசிடண்ட் அவர்கள் மனு கொடுத்தபடியால் அதை பாதையை அகற்றி உடனே கேட்டை அகற்ற வேண்டும் என்று ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொதுமக்கள் கேட்டை அகற்றியிருக்கிறார்கள். திரும்பவும் போலீஸ் அழுத்தத்தால் திரும்பவும் கேட்டை கொண்டு போட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பொதுமக்களாக சேர்ந்து அதை பாடுபட்டாக தடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இது போட்டால் எந்த மாதிரி பாதிப்பு? இதை போட்டால் எங்களுக்கு எந்த வாகனமும் நோய்வாய்ப்பட்டால் கொண்டு போக வாய்ப்பில்லை. எங்களுடைய விவசாய பொருட்களை கொண்டு போக வாய்ப்பில்லை. அவ்வளோ ரொம்ப கஷ்டம். கொண்டு போக முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். பேர்